வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விஜயை நடுத்தெருவில் நிற்க வைத்த நாஞ்சில் சம்பத்து சேரால் அடித்து மண்டை உடைக்கப்பட்டது. இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, அதிமுக தவேகா கூட்டணி உருவாகிறதா? அமித்ஷா விஜய் 2 மணி நேரம் பேசியது என்ன? அமித்ஷாவை விஜய் அவர்கள் நேரடியாக போய் வரவேற்றதனுடைய பின்னணி மர்மம் என்ன? காங்கிரஸ் கதறுகிறது. ஏன் கதறுகிறது? விஜய் எட்டப்பரா? காங்கிரஸ் முதுகில் குத்தியது திமுகவா அல்லது தவேகாவா? ஏன்னா சமூக வலைதளம் முழுவதும் இந்த விஷயங்கள் தான் அதிகமாக பேசப்படுகிறது. அது மட்டும் இல்லை, ஒரு மாணவர் மலேசியாவில் படிக்கிறாரு. அம்பேத்கர் அயலக நிதி மூலமாக அவருக்கு ஆண்டுக்காண்டு கிடைக்க வேண்டிய அயலக நிதியானது கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்தில் இருந்து இந்த நொடிப்பொழுது வரைக்கும் அவருடைய மேற்படிப்புக்கு கிடைக்கலையா? காணொலி வாயிலாக தமிழக அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் வைத்திருந்தார். அது தொடர்பாக நம்முடைய சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் விளக்கம் அளித்திருந்தார். மீண்டும் அந்த மாணவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கின்றார். எதற்காக அந்த மாணவரை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி அன்புமணி ராமதாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மனைவியை வாயார புகழ்ந்திருக்கின்றார். யாரு? ஜெயலலிதா அவர்களுடைய உதவியாளர் பூங்குன்றன். எதற்காக புகழ்ந்திருக்கின்றார் என்ற விஷயத்தையும் நம்ம சேர்த்தே பார்க்க போறோங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. என்னப்பா ஒரே ரணகலமாக இருக்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, விஜய் அவர்கள் அவமானப்படுவது அதிமுகவால் அல்ல, திமுகவால் அல்ல. அவங்கெல்லாம் எதிர்கட்சிக்காரங்க. விஜய் மீது கடுமையான விமர்சனம் வைப்பாங்க. ஆனால் ஆபாசமான விமர்சனத்தை எப்போதும் விஜய் அவர்கள் மீது வைக்க மாட்டாங்க. ஏன்னா அதிமுக மற்றும் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க கொள்கை நிலைப்பாடு கொண்டவங்க, ஒரே கட்சியில் இருக்கிறவங்க. ஒரே கட்சியில் இருந்தனால அதிமுக எப்படி பேசும், நாம் அந்த வழிமுறையை மட்டுமே கடைபிடிக்கணும் என்று அதிமுக திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு தெரியும். ஆனால் பல கட்சிக்கு போயிட்டு வந்தவங்கெல்லாம் எந்த கொள்கையை கடைபிடிக்கிறது என்ற குழப்பம் ஏற்படும். அப்போது பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை இப்போ இருக்கின்ற கட்சிக்கு எப்படி காட்டுறது அப்படின்னு நினச்ச நாஞ்சில் சம்பத் அவர்கள் பிகைண்ட் உட்ஸ் சேனலானது முகப்பேரில் தவேக அரசாங்கத்தினுடைய 100 நாள் சாதனை நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. அதில் ரங்கராஜ் பாண்டே அவர்களும் கலந்து கொள்கின்றார்கள். முதல்ல அதிமுக பேசுகிறாங்க, ரெண்டாவது நாம் தமிழர் கட்சிக்காரங்க பேசுகிறாங்க, மூன்றாவது நாஞ்சில் சம்பத் தவேகா சார்பாக பேசுகிறாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா ஊடக பிரிவு தலைவர் அல்லவா, பேசுகிறாரு. அப்படி பேசும்போது ஒரு வார்த்தையை விட்டுறார். சொல்லலாமா இல்லையன்றே தெரியல எனக்கு, தேவடியா பசங்க அப்படின்னு சொல்லிடுறார். திமுக தொண்டர்கள் அங்கே வெடித்து கிளம்பி விட்டார்கள். அந்த வார்த்தையை சொன்ன பிறகு சும்மா அந்த வார்த்தையை திரும்ப பெற வேண்டும் என்று சொன்னாங்க. ஆனால் நாஞ்சில் சம்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தையை திரும்ப பெறவில்லை என்று நினைக்கிறேன். அப்புறம் மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, மன்னிப்பும் கேட்கல. பிறகு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தான் அந்த நிகழ்ச்சியை தொகுத்தார், நெறியாளர். அவர்கிட்ட புகார் அளித்தாங்க. ஆனால் அப்போதும் நாஞ்சில் சம்பத் அவர்கள் எதையும் கேட்காம பேசிக்கிட்டே இருந்தார். தொடர்ந்து குரல் எழுப்பி கொண்டே இருந்தார்கள். பிறகு மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் என்ன செய்வது? பிறகு வன்முறையாக மாறியது. அடித்து நுறுக்கினார்கள். கடைசியில் திமுக சார்பில் பங்கேற்ற ராஜீவ்காந்தி அவர்கள் தான் ஏன் நம்ம நாஞ்சில் சம்பத் அவர்களை தாக்குனாங்க, ஏன் இப்போ நம்ம அமைதி காக்க வேண்டும் அப்படின்லாம் அந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு. அப்புறம் தொண்டர்களை அமைதிப்படுத்தியிருக்கிறாரு. ஆனால் ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்கின்ற போது ஒரு விஷயம் தெளிவாகிறது. திமுக பற்றி தொடர்ச்சியாக நாஞ்சில் சம்பத் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சு நேரு வந்திருக்கிறார். அப்போது திமுக தொண்டர்கள் குரல் எழுப்பிக்கொண்டே இருந்திருக்கின்றார்கள். அவங்க என்ன குரல் எழுப்பியிருப்பாங்க என்று நமக்கு நல்லாவே தெரியும். காரி துப்புனா துடைத்து கொள்வோம், காரி துப்புனா துடைத்து கொள்வோம். ஏன்னா ஒரு சினிமாவில் நடிச்சிருப்பார் நாஞ்சில் சம்பத், அந்த வசனத்தை சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, வாய் வியாபாரிகள் அப்படின்னு நம்முடைய புஷி ஆனந்த் அவர்கள் சட்டமன்றத்திலே பயன்படுத்தியிருந்தார். யூடியூப்பில் உட்காந்துருக்கிறவங்களும் டிவியில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்துருக்கிறவங்களும் எவனா ஒருத்த ஆன்லைன் மூலமாக தவேகாவுடைய மெம்பர்ஷிப் எடுத்திருப்பான், உறுப்பினர் ஆகியிருப்பான், அவன் தகாத செயலில் ஈடுபட்டிருப்பான். உடனடியாக தாவேக உறுப்பினர், தாவேக நிர்வாகி என்று சொல்லிட்டு வாடகை வாய்களும் ரெண்டாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்கார்ந்து இருக்கிறவங்களும் அவதூறு பரப்பி கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னார்.
ஆனால் உண்மையாகவே வந்து வாடகை வாய் என்றாலே வந்து நாஞ்சில் சம்பத்து தான். அவர் எந்த கட்சிக்கு ஆதரவாக பேசலை. இனோவா சம்பத்து என்று அதிமுகவில் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர். ஸோ இந்த வாடகை வாயானது திமுகவினர் குரல் எழுப்பின உடனே அந்த குரல் எழுப்பினவங்களை பார்த்து தெவடியா பையா அப்படின்னு சொல்லி போடுறாரு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வன்முறையே ஏற்படுகிறது. ஸோ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆட்களை வந்து பொது வழியில் பேசுறதுக்கு அனுமதிக்காதீங்க. ஆளுங்கட்சியாக இருக்கணும் என்ற திமிரில் வந்து இவங்க இந்த அளவுக்கு ஆணவத்துடன் பேசுகிறாங்க. எங்கள் எதிர்கட்சிகள் வந்து பாராட்டுவாங்களா, நம்மளை விமர்சிப்பாங்களா, பாராட்டுவாங்களா? அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நாஞ்சில் சம்பத்து போன்றவங்கெல்லாம் வந்து திருந்தி பேசலாம். அது மட்டும் இல்லை, நாஞ்சில் சம்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேடையில் மட்டும்தான் பேசுகிறாரா? பல மேடைகளை பேசுகிற மனுஷன். எந்தெந்த மேடையில் எப்படி பேசணும்னு தெரியாதா? அது என்னங்க, அது புதிய உற்சாகம். அந்த உற்சாகத்தில் ஆபாசமாக தான் பேசுவாங்களா? ஸோ இந்த வார்த்தையை அப்படியே தவேக்காரங்களை நோக்கி திமுக சொல்லிவிட்டு இருந்தால், அதிமுக சொல்லிவிட்டு இருந்தால் நாஞ்சில் சம்பத்து எப்படி ஏற்றுக்கொள்வாரா? அதை கருத்துரிமை என்று எடுத்துக்குவாரா? கொஞ்சம் மேலும் நாகரிகம் வேண்டாவா? இல்லை, இவர் சொன்ன வார்த்தையை அவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் போட்டு கேட்க முடியுமா, பார்க்க முடியுமா? மற்றவங்களை பார்த்து நம்ம கேட்குறோமா இல்லையா? என்னடா ஆபாசமாக பேசுகிற உதயநிதி அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? ஸோ அதனால் நாஞ்சில் சம்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று திருந்தணும், இல்லை விஜய் அவர்கள் இவரை தூக்கி வெளியே போடணும். இல்லைன்னு வச்சிங்களேன், நிச்சயமாக தவேக்காவுக்கு பலம் சேர்க்க வேண்டிய இந்த வாடகை வாய்கள் வாக்கரிசி போட்டுருவாங்க தவேக்காவுக்கு அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. கண்ணியம் வேணும், வயது முதிர்ந்தவர் கண்ணியம் வேண்டும். அந்த பக்குவம் இல்லை என்றால் இந்த மாதிரி நிலை ஏற்படத்தான் செய்யும். சேரால் தூக்கி மண்டையை உடைக்க தான் செய்வாங்க. ஏன்னா தான் செஞ்ச செயல் தப்புன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அதை திருத்தி கொள்ளலன்னா வன்முறை தான் தீர்வு என்று அங்கே இருக்கின்ற தொண்டர்கள் வந்து ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. நீ வந்து பல அரசியல் கட்சிக்கு போயிட்டு வந்த மனுஷன், உனக்கே வந்து நாகரிகம் தெரியலன்னா எதிரே பார்க்க வந்தவனுக்கு எந்த அளவுக்கு நாகரிகம் இருக்கும்? நீ படித்தவன்ற பண்பாளன்னு சொல்கிற இந்த வார்த்தையை நீ பயன்படுத்தலாமா? நானாக இந்த வார்த்தையை சொல்லலை. அங்கே ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து அவங்க தொண்டர்களை அமைதிப்படுத்துகின்ற பொழுது ஏன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்? அதுக்கான காரணத்தை சொல்லுங்கள். நாங்கள் அமைதியாகிறோம்னு சொல்லிட்டு திமுக காரங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஆனால் திமுக காரன் வந்து ரவுடியான்னு கேட்டிங்கன்னா பயங்கர ரவுடி. அவங்க எப்போதுமே சரி தரம் தாழ்ந்து தான் விமர்சிப்பாங்க. ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது திமுக காரங்க அப்படி செஞ்சிருக்கிறாங்க. அதனுடைய எதிர்வினை தான், அந்த கர்மா தான் இன்னைக்கு திமுகவினர் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். அண்டா செந்தில் என்று சொல்லுவாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது அவன் பேசின வார்த்தை என்பது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. கடைசியில் எதிர்ப்பு தெரிவித்த உடனே வெளியே சேகர்பாபுவுடைய ஆட்களை கூட்டு வந்து பாஜகவினரும் அதிமுகவினரும் தவேகாவினரும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது மிரட்டினவன் நைட்டு 10 மணிக்கு மேலே. அதனால் வினை எதிர்வினை சமமாக இருக்குது. செஞ்ச பாவம் எங்கும் போகாது. இப்போ திமுக அதற்கான விலையை கொடுத்து கொண்டே வருது. ஆனால் தவேகாக்காரங்க அடக்கி வாசித்தார்கள் என்றால் திமுகவை மீண்டும் கட்டமைக்கவே முடியாது. அழிஞ்சதாகவே இருக்கும். ஆனால் அவ்வப்போது இந்த மாதிரிலாம் பேசி திமுகவினரை சூடேற்றி விட்டுறாங்க. அப்புறம் திமுகவினர் உணர்ச்சி வசப்பட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரணகலமாக மாறி போய் விடுகிறது. ஸோ முதிர்ச்சி இல்லாத இவங்கெல்லாம் விஜய்க்கு நல்ல பேரை சேர்த்து தருவாங்களா, இல்லை நடுத்தருவில் நிற்க வைப்பாங்களா? நீங்களே வந்து முடிவு பண்ணிங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் போய் நம்ம அமித்ஷா அவர்களை நேரடியாக வரவேற்றிருக்கிறாருங்க. எங்கே? கோவளம் நட்சத்திர விடுதியில் நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து அமித்ஷா அவர்கள் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டார், நட்சத்திர விடுதிக்கு வரப்போகின்றார்னு சொன்ன பிறகு நம்ம அமித்ஷா அவர்களை நேரடியாக வரவேற்பதற்காக சந்திரபாபு நாயுடு காத்திருந்தார். திடீர்னு பார்த்தா நம்ம விஜய் அவர்களும் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களை முந்திக்கொண்டு நம்ம அமித்ஷா அவர்களை வரவேற்றார். என்னடான்னு பார்க்கும்பொழுது கடந்த காலங்களில் ஏர்போர்ட்டில் அமித்ஷா வருகின்ற போது உயர் காவல்துறை அதிகாரிகளும் வந்து வரவேற்கலை, அமைச்சர் பெருமக்களும் வந்து வரவேற்கலை. ஆனால் இந்த முறை சகல சம்பத்தும் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷாவுக்கு தரப்பட்டது. கூடவே விஜய் அவர்களே போய் நட்சத்திர விடுதியில் அமித்ஷாவை வரவேற்றது எல்லாருடைய புருவங்களையும் உயர்த்தி இருக்கிறது. அதிமுக ஆதரவு இருந்தால் போதும், நீங்கள் காங்கிரஸை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருமா அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருப்பதாக தெரிகிறது. அதனால் நீங்கள் அதிமுகவுடன் கூட்டணி இருங்க. ரெண்டாவது, பாஜக உங்கள் கூட்டணியில் இருக்காது, நாங்கள் தனியே வந்து திமுகவுடன் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களா என்னமோ தெரியல. அதனால் கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு போகுமா,
மீண்டும் தவேகாவுடனே இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியல. ரெண்டாவது அதிமுக ஆதரவு அளிக்குமா என்பதும் தெரியல. ஏன்னா வரவேற்றது மட்டும் இல்லாமல் தனியாக 2 மணி நேரம் அமித்ஷாவும் விஜய் அவர்களும் பேசியிருக்கின்றார்கள். வெறுமனே மாநில நலன் மட்டுமே 2 மணி நேரம் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. மாநில நலன் என்றாலே வெளிப்படையாக பேசிட்டு போகலாம். அது தனிப்பட்ட முறையில் 1 to 1 பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு புதிய கூட்டணி அலைன்மெண்ட் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா அமித்ஷா அவர்களை போய் நட்சத்திர விடுதியில் எதற்காக விஜய் அவர்கள் வரவேற்க போகின்றார்? பாஜகவினரே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை விஜய் செய்திருக்கின்றார். நம்முடைய அமித்ஷா அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் உணவு கொடுத்திருக்கின்றார். இந்த மாதிரி பல்வேறுபட்ட விஷயங்களை அமித்ஷாவுக்காக பார்த்து செஞ்சிருக்கின்றார். எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணுமே என்பதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அமித்ஷாவுடன் விஜய் அவர்கள் காட்டுகின்ற நெருக்கம் கூட்டணி கணக்கு மாறுகிறதா? கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கூட்டணி விட்டு வெளியேறுவார்களா இருப்பார்களா என்று தெரியாத ஒரு நிலை. அதேமாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் விஜய் அவருடைய நிலைப்பாட்டை கேட்ட பிறகு அதிருப்தி அடைந்திருக்கின்றார்கள். தொகுதி மறுவரையறையே வேண்டாம் என்று சொன்ன விஜய் அவர்கள் இப்போது மாநிலத்துக்கு எந்த விதமான துரோகமும் இழைக்கக்கூடாது, பிரதிநிதித்துவமானது குறையக்கூடாது, நீங்கள் தொகுதி மறுவரையறையை செஞ்சுக்கிங்க அப்படின்னு அனுமதி அளித்திருப்பது, அமித்ஷா முன்னாடியே பேசியிருப்பது, நம்ம ராகுல் காந்தி அவர்கள் தொகுதி மறுவரையறையை எப்படி ஆதரித்தாலும் அவங்க எட்டப்பர்கள் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு அமித்ஷா முன்னாடி விஜய் அவர்கள் பேசியிருப்பதனால விஜய் அவர்களும் எட்டப்பர்களா அப்படின்னு திமுக கேட்கிறது. கடந்த காலங்களில் பாஜகவுடன் சமரசமே இல்லாமல் நாங்கள் எதிர்த்து போரிட்டோம் பல்வேறுபட்ட விஷயங்களுக்கு. மாநில உரிமைக்காக திமுக செஞ்ச மாதிரி தவேகா ஒன்றும் செஞ்சில்ல. நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டார்கள். தொகுதி மறுவரையறையில் திடீர்னு அந்தர்பல்ட்டி அடிக்க வேண்டிய காரணம் என்ன? பாஜக தவேகா கூட்டணி உருவாகிறதா அப்படின்ற கருத்தை திமுகவே முன்வைத்திருக்கிறது. அவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள். அது மட்டும் இல்லை, மேகதாதனை கட்டப்போகிறோம், எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று பேசுகின்ற கர்நாடகா முதலமைச்சரை பார்த்து நம்ம தமிழக முதலமைச்சர் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே. மேகதாதனை கட்டப்பட்டால் தமிழகம் பாலைவனமாகும் அப்படின்னு சொல்லவே இல்லையே. தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யவே இல்லையே. அப்போ அமித்ஷா முன்னாடி தொகுதி மறுவரையறைக்கும் மேகதாது அணைக்கும் சமரசம் செய்து கொண்டாரா? மக்களுடைய உரிமையை, தமிழ்நாட்டு தன்மானத்தை அடகு வைத்தாரா அப்படின்னு திமுக கேட்குறாங்க. ஆனால் மறைமுகமான கூட்டணி வைத்தது திமுக தான். தவேகா கூட்டணி வைத்தால் நேரடியாக வைப்பாங்க போல் இருக்கிறது. சரி, அதற்கு பிறகு இந்த மாணவருடைய ஃபோட்டோவை பாருங்களேன். இதை பற்றி நான் அதிகமாக பேச போகிறதில்ல. இந்த மாணவருக்கு ஒரு வருஷத்துக்கு 36 லட்சம் ரூபாய் தமிழக அரசாங்கமானது செலவு செய்கிறது. இது நம்ம தமிழக மக்களுடைய வரி பணம். இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு 300 பேருக்கு செலவழிக்கிறாங்க. ஆனால் இந்த 300 பேரும் வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்கிறாங்க. இப்படி அரசாங்க பணத்தையும் மக்களுடைய வரி பணத்தையும் செலவு செய்து படிக்க வைத்த பிறகு இவர்கள் தாய்நாட்டுக்காக என்ன சேவையாற்றுகின்றார்கள்? தலித் என்ற ஒரே காரணத்துக்காக வெளிநாட்டில் போய் படித்தா ஒரு வருஷத்துக்கு 36 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவழிக்கின்ற இந்த அரசாங்கம் அவங்க தாய்நாட்டுக்காக என்ன சேவையாற்ற போகிறாங்க என்ற கேள்வியை எப்போது எழுப்பியிருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. இவங்களுக்கு நிதி கொடுங்க, கொடுக்காத போங்க. ஆனால் மக்கள் வரி பணத்தில் படித்த இவங்க தாய்நாட்டில் மட்டும்தான் சேவையாற்ற வேண்டும் என்று ஒரு ஆர்டர் போடணும். இங்கே இருக்கின்ற பணத்தில் படிப்பானுங்களா? படித்த பிறகு இவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அப்புறம் இங்கிலாந்துன்னு போய் செட்டில் ஆகிடுவாங்களாம். அதனால் மக்களுடைய வரி பணத்தில் படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள்லாம் படித்து முடித்த பிறகு அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்குதோ இல்லையோ தாய்நாட்டுக்கு தான் சேவையாற்ற வேண்டும் என்று ஒரு சட்டம் போடணும். சுகமாக இன்னொருத்த மனத்தில் படிச்சுட்டு அவங்க எங்கே நல்ல வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே போய் வேலை பார்ப்பாங்களாம். நம்ம இழிச்சு வாய் தானமாக பார்த்துக்கிட்டே இருப்போமா, பணத்தை வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா, தலித் என்ற ஒரே காரணத்துக்காகவே வா. சரி, அன்புமணி ராமதாஸ் அவங்களுடைய மனைவி சௌமியாவை நம்முடைய ஜெயலலிதாவுடைய பிரதான உதவியாளராக இருந்த பூங்கன்றன் அவர்கள் பாராட்டி இருக்கின்றார். இந்த அம்மாலாம் பேசுகிறத பார்க்கும்போது இப்படி ஒரு ஆளுமையா அப்படின்னு என்ன தோன்றுகிறது. மற்றவங்கெல்லாம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் அவங்க தலைவர்களை பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சௌமியா அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு செகண்டில் தலைமைக்கும் சட்டமன்றத்தில் இருக்கிறவங்களுக்கும் நன்றியை சொல்லிவிட்டு அவங்க என்ன பேச வந்தாங்களோ அதை அழகாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு 1 by 1 சொல்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் பேசுனது வரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு தருணத்தில் கூட சுயபுராணம் பாடியதே கிடையாது. இவங்கெல்லாம் ஜெயலலிதா காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இல்லையே என்ற ஏக்கம் நமக்குள்ளே இருக்கிறது. பெண்கள் சட்டமன்றத்துக்கு அதிகமாக வரணும் என்று ஏன் எதிர்பார்க்கணும்னு பார்க்கும்போது இந்த மாதிரி திறமையானவர்கள் எங்கோ ஒரு மூலையில் முடங்கி கிடக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு இந்த அளவுக்கு அறிவு வரதுக்கான காரணம் அவங்க அப்பா வழியில் அரசியலில் பாண்டித்யம் பெற்றவங்க இருக்காங்க.
அதே மாதிரி அவங்க கணவர் வழியிலையும் நிறைய பாண்டித்துவம் பெற்றவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட கற்ற அரசியல் கல்வி தான் வந்து இன்றைக்கி மக்களுக்காக சரியான விஷயங்களை எடுத்து செல்லுகின்றார்கள். துதிப்பாடல் இல்லை, மக்களுக்கு என்ன தேவையோ அதை அளவாக பேசுகிறாங்க, அதிகமாக குறுக்கீடே இல்லை. எதற்காக சட்டமன்றம் வருகின்றோமோ அந்த சட்டமன்றத்தை அதற்கு மட்டுமே பயன்படுத்துகின்றார்கள். இந்த மாதிரி சட்டமன்றத்தில் யாராவது ஒருத்தர் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சௌமி அன்புமணி ராமதாஸை வந்து ஜெயலலிதாவை கூடவே இருந்து ஜெயலலிதாவை பார்த்த அவங்களோட உதவியாளர் பூங்குன்றன் அவர்கள் பாராட்டியிருக்கின்றார். இப்போ இருக்கின்ற அரசாங்கமானது சௌமி அன்புமணி ராமதாஸை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஆட்களை விட்டுடாதீங்க. இவங்க சொல்வது குற்றச்சாட்டு அல்ல, தமிழகத்துக்கான தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட பாராட்டை வாசித்திருக்கின்றார். இந்த மாதிரி ஆளை நான் சட்டமன்றத்தில் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. பெண் ஆளுமையை ஜெயலலிதாவுக்கு பிறகு அப்படின்னு புகழ்ந்திருக்கின்றார். ஆமாம், டேலண்டாக தான் இருக்கிறாங்கோ, மக்கள் பிரச்சனை தான் பேசுகிறாங்கோ. ஆனால் இந்த மாதிரி ஆட்களுக்கு தமிழக அரசாங்கமானது முன்னுரிமை அளிக்குமா? இல்லை பெருஞ்சாதியிலேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி அடையாளத்துடன் வந்து அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்காம போயிடுறாங்களே. அதனால் பார்க்கலாம், இனிமேல் சௌமி அன்புமணி ராமதாசனுடைய முக்கியத்துவம் அதிகரிக்கிறதா? ஏன்னா ஜெயலலிதாவை அருகிலிருந்து பார்த்தவரே வந்து சௌமி அன்புமணி ராமதாஸை பாராட்டுவதனால நிச்சயமாக அவருடைய பாராட்டு உண்மையானதாகத்தான் இருக்கும். சட்டமன்றத்தில் நாமும் பார்ப்போங்க. சௌமி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுந்தாங்கன்னா யாரும் குறுக்கிட மாட்டாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்ற விஷயத்தை முதலமைச்சர் முதற்கொண்டு காது கொடுத்து கேட்பாங்க. இப்படி வெகு மக்களுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் சௌமி அன்புமணி ராமதாஸ் இழுத்திருக்கின்றார்கள். நம்ம சார்பாக ஒரு வாழ்த்து சொல்லி வைப்போமே. நன்றி நண்பர்கள்.